இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி. ஒன்னு டைம், இன்னொன்னு ட்ரூத். இது ரெண்டையும் நீங்க எப்பவுமே நம்பலாம். ஏன்னா ஒன்னு எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இன்னொன்னு உங்களை விட்டு எங்கேயும் போகாது. மேத்யூ மக்கோனாகி அவரோட கிரீன் லைட்ஸ் புத்தகத்துல அவரோட வாழ்க்கையில இருந்து கத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 35 வருஷமா அவர் ஒரு டைரி எழுதி பல வித்தியாசமான எக்ஸ்பீரியன்சஸ் பண்ணி ப்ரே பண்ணி ஏன் பம்பர் ஸ்டிக்கர்ஸ் கூட கலெக்ட் பண்ணி கத்துக்கிட்ட விஷயங்கள் அதுல போட்டிருக்காரு. மக்கோனாக்கி என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கைங்கிறது எல்லாமே கிரீன் லைட்ஸ் பிடிக்கிறது தான். பச்சையான போலாம்னு அர்த்தம். எல்லோவும் ரெடும் ஸ்லோ பண்ணு இல்லன்னா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும். ஆனா கடைசியில் அதுவும் கிரீனா மாறும்ல. அவரோட கதையை 8 பார்ட்ஸா பிரிக்கிறாரு. அவுட்லா மேஜிக்ல அவர் ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் கத்துக்கிட்டாரு. ஒரு சம்மர்ல ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டினது ஒரு எக்ஸாம்பிள். ஃபைண்ட் யுவர் ஃப்ரீக்வன்சில அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஃபன்னா இருந்தாதான் எல்லாரும் நம்மள பிடிக்கும், ஒரு ஃபேன்சி கார் இருந்தா பிடிக்க மாட்டாங்கன்னு. அவரு ரொம்ப கூலா இருக்க ட்ரை பண்ணப்போ அவரோட சாம் போயிடுச்சு. அவரோட பழைய ட்ரக் திரும்ப வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் யாருன்னு திரும்ப கண்டுபிடிச்சாரு. அப்புறம் டட் ரோட் சாண்ட் ஆட்டோபான்ஸ் வந்துச்சு. அதுல அவர் எப்படி ஆக்டிங் குள்ள வந்தாருன்னே தெரியலையாம். அந்த ஃபேமஸான ஆல் ரைட் வரியே இருக்கே வந்தது. அவரோட மாட்டோ என்னன்னா, குறைந்து கவர்வதம், அதிகமாக ஈடுபடுதல். லைஃப் சும்மா பார்த்துட்டு இருக்காம அதுல இறங்கி வாழணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. தி ஆர்ட் ஆஃப் ரன்னிங் டவுன் ஹில் மெக்கானகி ஃபேமஸ் ஆனப்பவும் தன்னோட காலை தரையில ஊனி வச்சிருந்தாரு. தனியா ரோட் ட்ரிப்ஸ் போயிட்டு அவர் இன்னொன்னு கவனிச்சாரு. சில பேர் எதையாவது செய்யறதுக்கு எப்பவும் ரீசன் கண்டுபிடிப்பாங்க, ஆனா சில பேர் செய்யாம இருக்கிறதுக்கு ரீசன் கண்டுபிடிப்பாங்க. அவரு ஆப்பிரிக்கால ஒரு ரெஸ்லிங் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண மாதிரி தான். சில நேரம் வின் பண்றது முக்கியம் இல்ல, அங்க போய் நிக்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் யாரோ டசன்ட் சீக் த டார்கெட்ல அவரு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்யறத விட்டுட்டு எது முக்கியமோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபேமிலி, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அப்புறம் ஆக்டிங். ஹாலிவுட்ல அவருக்கு ஒரே மாதிரியான ரோல்ஸ் கொடுத்துட்டே இருந்தப்ப அவர் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் அந்த ரோல்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்தாரு. கரெக்டான ரோல்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாரு. அவர் சொல்ற முக்கியமான லெசன் என்னன்னா, வாழ்க்கையை இப்போது வாழ்த்து. தப்பு பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்க, ஆனா எப்பவும் முன்னாடி போயிட்டே இருங்க. உங்களுக்கு 50 வயசா இருந்தாலும் சரி, 20 வயசா இருந்தாலும் சரி, உங்க ஓன் பாத்ல போங்க. கிரீன் லைட்ஸ் ஒரு ஃபன்னான, இன்ஸ்பைரிங்கான புக். முடிஞ்சா பிரிண்ட்ல வாங்கி படிங்க. ஒரு காப்பியை வாங்கிட்டு உங்க கிரீன் லைட்ஸ் சேஸ் பண்ண ஆரம்பிங்க.